வணக்கம். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நம்ம கூட இருக்கவங்க ஒரு ட்ரூ ட்வின் ஃப்ளேம் தானா, இல்லை அவங்க ஒரு ஃபால்ஸா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா, இந்த ஜேர்னியில் ஸ்டார்டிங்கில் நம்ம அன்ஹீல்டாக இருப்போம், அதிகமாக அவேர்னஸ் இல்லாமல் இருப்போம். அந்த டைமில் நம்ம எந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கமோ அதே ஃப்ரீக்குவென்சிக்கு மேட்ச் ஆகிற ஒருத்தங்க தான் நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு வருவாங்க. அவங்க ஃபால்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருப்பாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அவங்க லவ் ஒரு அன்டிசன்ட் பேஸ் லவ்வாக இருக்கும். அவங்க வருவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க, திரும்ப வருவாங்க, ட்ரிகர் பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. இதையே அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை எப்போவுமே பெயின்லேயும் குழப்பத்துலேயுமே அவங்க வச்சிட்ருப்பாங்க. எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும் நமக்கு. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஒரு சோல் க்ரோத் இங்கே இருக்கவே இருக்காது. நம்ம ஸ்டக்காகி நின்றுட்டுருப்போம், என்ன செய்கிறதுனே தெரியாமல். ஏன்னா ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆகும், ரொம்ப சோர்வடைஞ்சிருவோம். நமக்கு இது போதும், வேணாம் அப்படிங்கிற மாதிரி இதிலிருந்து வெளியேறதுக்கு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். இருந்தாலும் அவங்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட லெசன் கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. செல்ஃப் லவ்னால் என்ன, இந்த ஜேர்னிக்கு செல்ஃப் லவ் எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்க லெசன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு உண்மையான அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு டெஃபினிஷன் வச்சுருப்போம். ஆனால் அது எல்லாமே உண்மை கிடையாது. ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிற ஒரு தேடலை நோக்கி நம்மளை போக வைப்பாங்க. நம்ம எப்போ இவங்களால் ரொம்ப பெயின், குழப்பம் இதனாலெல்லாம் ஸ்டக் ஆகிறோம், இனி நமக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது யூனிவர்ஸ் தானாகவே அவங்கள நம்ம லைஃப்பில் இருந்து வெளியேற்றிடுவாங்க. அவங்க வெளியே போகும்போது நமக்கு பெயினே இருக்காது, ரொம்ப அமைதியாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இவங்க ஃபால்ஸ் ட்வின் தான். ட்ரூ ட்வின் ஃப்ளேம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க கம்ப்ளீட்டாக நம்மளை மிரர் காட்டுவாங்க. ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் இல்லை, நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே ஏமாற்றிப்போம். நிறைய முகமூடிகளை போட்டு வச்சிட்ருப்போம். அதையெல்லாம் அவங்க உடைப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளோட ஈகோவை உடைப்பாங்க. நமக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராமாஸ், ஹீல் ஆகாத ட்ராமாஸ், இன்னர் சைல்ட் வூண்ட்ஸ், இது எல்லாமே அவங்க மிரர் காட்டுவாங்க. இதை தவிர நம்ம லைஃப்பில் நமக்கே தெரியாமல் சில விஷயங்களை நம்ம பண்ணி வச்சுட்டு அதை நம்ம மறந்துருப்போம். அது என்னென்னா, அந்தந்த சூழ்நிலைகளை நடக்கிற விஷயங்களை பொறுத்து நமக்குள்ளே ஒரு கற்பனையை உருவாக்கி வச்சுருவோம். அந்த கற்பனைக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு ரோல் கொடுத்து ப்ளே பண்ணி வச்சுருப்போம். அந்த கேரக்டர்ஸ் வெளிப்படுத்துகிற குணாதிசயங்கள் எல்லாமே ஆன்மாவுக்கு பொருத்தமில்லாததாக இருக்கும். அது ஆன்மாவை சிறப்படுத்தி வச்சுருக்கும். ஏன்னா ஆன்மாங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, அது ரொம்ப தூய்மையானது. ஆனால் நம்ம கற்பனையில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரக்டர்ஸ், அது வெளிப்படுத்துகிற குணங்கள் எல்லாம் உண்மையானதாக இருக்காது. அது ரொம்ப பொறாமை குணமாக இருக்கும், கோபம், வெறுப்பு, வன்மம் இது மாதிரியான குணங்களாக இருக்கும். இது எல்லாமே ஆன்மாவுக்கு பொருத்தமில்லாததாக இருக்கும். ஆன்மா விடுதலை அடைகிறதுக்கு விடாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆன்மாவை சூழ்ந்துக்கும். இதனால தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இல்லாமல் இருந்திருப்போம் இது வரைக்கும். ஆனால் நம்ம ட்வின் இதெல்லாம் மிரர் காட்டுவாங்க. நம்ம இதெல்லாம் மறந்துருப்போம். அதெல்லாம் அவங்க மிரர் காட்டும்போது நம்ம உள்முகமாக திரும்புவோம். இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இதெல்லாம் நம்மளோட சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இது கற்பனை தான் அப்படின்னு நம்ம மறந்துருப்போம். நம்மளோட ட்ராமாஸ் எல்லாமே நம்ம மறந்துருப்போம். இந்த மாதிரி கற்பனை கதாபாத்திரங்களையும் நம்ம மறந்துருப்போம். ஆனால் இது எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இதையெல்லாம் ட்வின் மிரர் காட்டி
வெளியே கொண்டு வர வைப்பாங்க, ஹீல் பண்ண வைப்பாங்க. நம்ம ஹீல் பண்ண அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். நம்ம கம்ப்ளீட்டாக செல்ஃப் லவ்க்குள்ளே போவோம், இன்னர் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ட்வின் நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாங்க, நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்மளோட முன்னேற்றத்துக்கு, எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீல் ஆக ஆக நம்ம ட்வின்னும் ஹீல் ஆக ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு ட்ரூ ட்வின்னால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இங்கே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கும், எல்லா விதமான க்ரோத்தும் நமக்கு கிடைக்கும். இப்படி தான் ட்ரூ ட்வின் யார், ஃபால்ஸ் ட்வின் யார் அப்படிங்கிறத நம்ம அடையாளம் காண முடியும். இந்த ஃபால்ஸ் ட்வின் அப்படிங்கிறவங்க எல்லார் லைஃப்லேயும் வருவாங்களா, இந்த ஜேர்னியில் இருக்க எல்லாருக்கும் வருவாங்களா அப்படின்னா அப்படி இருக்காது. இது அந்த சோல் கேரி பண்ணிட்டு வர கர்மாவை பொறுத்தும் அவங்களோட சோல் கான்ட்ராக்ட் படியும் அது நடக்கும். அந்த ஃபால்ஸ் ட்வின் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு லெசன் கொடுக்கறதோட அந்த ஃபால்ஸாக வர அவங்களும் லெசன் எடுத்துப்பாங்க. இது எல்லாமே சோல் கான்ட்ராக்ட் படி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.